தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை 2025 மான்ட்ரீல் திருமுருகன் கோவிலில் கிபெக் தமிழ் கலை பண்பாட்டுக் கழகம் நடத்தும் வருடாந்திர தமிழ் திறன் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த காணொளியில் முத்தமிழ் விழாவில் நடைபெறவிருக்கும் 13 வயதினருக்கான பொது அறிவு வினா விடைகள் தான் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த பதில்களை கொடுப்பதற்கான நோக்கம் நம் பிள்ளைகள் குறைந்தபட்சம் இந்த விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மற்றபடி விடைகளை வெளியிட வேண்டும் என்ற எந்த ஒரு விடயமும் இல்லை. நிறைய குழந்தைகளுக்கு இந்த விடயங்கள் சென்று சேர வேண்டும், அவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். வெற்றி பெறுவது, கோப்பை வாங்குவது என்பதெல்லாம் அடுத்த விடயமாக இருந்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் இது போன்ற விடயங்களை நம் அடுத்த தலைமுறையினரின் மனதில் பதிய வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி போட்டிகள் நடைபெறுகிறது. அதன் நோக்கத்தை செயல்படுத்தும் ஒரு விதமாகத்தான் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. வேறு எந்த நோக்கமும் இல்லை. நன்றி. முதல் கேள்வியாக, பச்சையமில்லாத தாவரம் எது? காளான். பச்சை கலரே, பிளான்ட்னாலே கிரீன் கலர் இருக்கும், அதாவது பச்சை நிறம் கொண்டது தான் எல்லா தாவரங்களும். அதில் பச்சை நிறம் இல்லாத ஒரு தாவரம் அப்படின்னா தனித்து காணப்படக்கூடிய காளான், மஷ்ரூம். அடுத்ததாக, முதலாவது ஆண்டு நிறைவு விழா, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து காகித விழா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. முடிந்த வரைக்கும் 13 வயது ஆகிய பெரிய குழந்தைகளாகிய நீங்கள் இதில் உள்ள அனைத்து விடயங்களையும் மனனம் செய்து தெரிந்து கொள்வது நலம். மாட்டு சாணத்திலிருந்து பெறப்படும் பயனுள்ள வாயு எது என்றால் மீத்தேன். இது அடுப்பெரிக்க பயன்படுகிறது. கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மீத்தேனை வச்சே நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் இயற்கை முறையில் மீத்தேனை பெறக்கூடிய ஒரு எளிமையான வழி. அடுத்ததாக, கால்களை மட்டும் தரையில் கால்களை தூக்காம வாளை மட்டும் தரையில் நிலத்தில் ஊன்றி நிற்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு. புற்றுநோயை குணப்படுத்த உதவும் கதிர்வீச்சு, அதாவது ஹீமோதெரப்பி செய்கிறாங்க இல்லைங்களா, கேன்சர் வந்தால் ஹீமோதெரப்பி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேஸோட நேம் வந்து எக்ஸ்ரேஸ். உலக அகதிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலகில் அதிகளவு மக்களால் பேசப்படும் தாய்மொழியாக பேசப்படும் மொழின்னா சீன மொழி தான். ஏன்னா உலக மக்கள் தொகையிலும் முதலிடம் வகிப்பது சீனா தான். அடுத்ததாக, தூய நீராக கருதப்படும் நீர் மழை நீர் தான். கரையான் அரிக்காத மரம் தேக்கு. அதனால தான் தேக்கு மரத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கதவுகள், அதாவது வந்து கட்டில், இந்த மாதிரி பிற பொருட்கள் எல்லாம் செய்ததற்கு முக்கிய காரணம் கரையானால் அரிக்க முடியாத அந்த அரிய வகை மரம். கடலில் உள்ள மொழியூட்டி திமிங்கலம். தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாசு ஓவே. நீங்கள் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டாலும் சரி, குறிப்பிடாவிட்டாலும் சரி, இது சரியான விடைதான். நெய்யில் இல்லாத விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் சியும் விட்டமின் பியும் நெய்யில் இல்லை. இதை தவிர மிச்ச எல்லா விட்டமினும் நெய்யில் இருக்குது. சீனாவின் துயரம் எனப்படுவது மஞ்சளாறு. ஏன்னா இது அடிக்கடி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய அழிவை கொடுக்கறதால இது சீனாவின் துயரம் அப்படின்னு இந்த மஞ்சளாற்றை குறிப்பிடுகின்றனர். ஒலிம்பிக் விளையாட்டு பிறந்த இடம் எது அப்படின்னா கிரேக்கம். திண்மமாகவும் திரவமாகவும் இருக்கக்கூடிய உலோகம் அப்படின்னா பாதரசம். இது பள்ளியில் படிச்சிருப்பீங்க, மெர்க்குரி. இதுதான் லிக்விடாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள். தமிழகத்தின் முதல் மாவீரர் லெப்டினன்ட் சங்கர். இயற்பெயர் வந்து சுரேஷ். நீங்கள் இயற்பெயர் எழுதாவிட்டாலும் லெப்டினன்ட் சங்கர் என்று எழுதினால் சரியான விடை. தமிழீழ தேசிய விலங்கு சிறுத்தை. தமிழகத்தின் முதல் பெண் கடற்புலி யார் என்று கேட்டால் கேப்டன் அங்கையர்கண்ணி. இதில் கை போட்டிருக்காங்க, இதில் கா போட்டிருக்கோம். இரண்டுமே சரியான விதியாகத்தான் இருக்கும். எப்படியும் எழுதலாம், அங்கையர்கண்ணி என்று எழுதலாம், அங்கையர்கண்ணி என்று எழுதலாம். நல்ல தமிழில் எழுத வேண்டும் என்றால் அங்கையர்கண்ணி, கை போடுவதே சிறந்தது. தமிழீழ தேசிய கொடியில் 4 நிறங்கள் இருக்குது. மஞ்சள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை. கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, 4 நிறங்களையும் மனனம் செய்து கொள்ளலாம். இது நிறங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த வினா வந்து உதவுகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல 60ஆம் ஆண்டு வருட நிறைவு விழாவை வைர விழா என்று அழைக்கின்றோம். மனைவியை இழந்தவரை தபு தாரன் என்று அழைக்கின்றனர். காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. மாட்டின் மலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாணம். அது மிகச்சிறந்த ஒரு உரமாகவும் பயன்படுகிறது. அதில் நிறைய, இப்போ அமேசானில் கூட சாணத்தை வேற அதாவது தட்டி காய வச்சு விற்கிறாங்க. அமேசானில் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கவு பூ அப்படின்னா வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதன் பேர் வந்து சாணம். பசுக்களின் கூட்டத்தை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணிரை.
நன்றி. அடுத்தது 15 வயதிற்குரிய உரிய விடைகளை மிக விரைவில் வெளியிடுகிறேன். நன்றி.